திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பெண்கள் ஜீன்ஸ் அணியக்கூடாது என்கிற கருத்து குறித்து நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு நேயர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த பதிலை பார்க்கலாம். அந்த வகையில் பெண்கள் ஜீன்ஸ் அணியக்கூடாது என்கிற கருத்து கண்டிக்கத்தக்கது என்று 33% பேரும், வரவேற்கத்தக்கது என்று 67% பேரும் பதிலளித்திருக்கிறார்கள். பதிலளித்த நேயர்களுக்கு நன்றி. விவாதத்தை தொடரலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறனால சிக்கந்தர் உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது இந்த ஆடை விஷயத்துல ஜீன்ஸ் இல்லையா என்பது ஒரு பொதுவான கருத்தை, பொது விவாதம் கிடையாது. பொதுவான ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுடைய கண்களை கவரக்கூடிய விதத்திலே கவர்ச்சிகரமாக எந்த பெண்கள் உடை அணிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஆய்வு கூறக்கூடிய ஒரு உண்மை. இப்ப நம்முடைய கலாச்சாரம் என்ன, அதுக்கு நிறைய முன்மாதிரி இருக்குது. பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த இடத்துல எழக்கூடிய ஒரு கேள்வி, 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாள். அவள் எந்த ஆடை அணிக்கிறாள்? 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுடைய ஆடை எந்த இடத்துல தூண்டப்படுது? இதெல்லாம் விவாதங்கள் வந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக கருத்து எடுக்கும் போது அந்த தூண்டப்படுகின்ற ஆண் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவதில்லை. அவன் பல காட்சிகளை தொடர்ந்து பார்த்து அந்த மனம் வக்ரம் அடைகிறது. அப்படின்னா ரெண்டு பேருக்கு அந்த கோளா இருக்கு. இப்ப நாம எப்படி பாக்குறோம்னா, பொது வாழ்க்கையில அன்னை தெரசா போன்று, சோனியா காந்தி போன்று, மம்தா பானர்ஜி போன்று, செல்வி ஜெயலலிதா போன்று, பிரதிபா பாட்டீல் போன்று அப்படிப்பட்ட உடைகள் இந்த பொது சமூகத்தில் இருக்கிறது. ஆக பொதுவாக பழகுகின்ற பொழுது அந்த பெண்கள் கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டும். அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன். மேடம் சொன்னாங்க வசதியா இருக்குது, தட்பவெப்ப நிலை எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பாதிப்புக்கு எந்த பெண்கள் அதிகமாக உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கன்னா, பிறருடைய கவனத்தை கவரக்கூடிய விதத்திலே, அதாவது இறுக்கமாக உடை அணிவது, பெண்களுடைய உடலினுடைய அளவுகளை துல்லியமாக காட்டக்கூடிய விதத்திலே உடை அணிவதனால் பாதிப்பு அந்த பெண்களுக்கு வருகிறது. உங்க இதுல வரலாம். பாதிக்கக்கூடியவர்களே மீண்டும் மீண்டும் அறிவுரை சொல்லக்கூடிய நீங்கள் பாதிப்பு உண்டாக்கூடியவர்களுக்கு அறிவுரை சொல்ல ஏன் என்னுடைய விவாதத்தினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்களை ஒதுக்கிவிட்டு பார்க்கவில்லை. என்னன்னா, இது இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பொது புத்தியில் எப்படி பதிய வைக்கப்படுகிறதுனா, குழந்தைகள் உடைகள் வாங்க போகும்போது கூட சிறுவர்களுக்கான உடைகள் ஃபுல் ட்ரெஸ் போட்டு தான் கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான். ஆனா சிறுமிகளுக்கான உடை வைத்த காமிக்கிறது, பின்னாடி காமிக்கிறது எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம். இது சுருக்கமா சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ஆடை அணிவது மோசமாக இருப்பதனால் தான், கவர்ச்சிகரமாக இருப்பதனால் தான் இந்த நாட்டிலே பாலியல் வன்முறை நடைபெறுகிறது என்கிற ஆணாதிக்க மனோபாவத்தில் சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் திணிக்கப்படுகிற கருத்தை சொல்லுகிறார். படூன் சம்பவத்தில் இருக்கக்கூடிய 2 சகோதரிகள் 2 பேரும் தூக்குல தொங்க விட்டாங்களே, அவங்க என்ன மோசமான ஆடையை அணிந்திருந்தார்கள்? நிர்பயா மோசமான ஆடையை அணிந்திருந்தாரு, இல்ல புனிதா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த புனிதா மோசமான ஆடையா, அல்லது வாச்சாத்தி சம்பவத்தில் இருந்தவங்க? ஆக ஆடை அல்ல. என்ன விஷயம்னா, இந்த கருத்தாக்கமே கூட இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பர்சன்டேஜ் இவ்வளவு பேர் வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப சமீப காலமாக சோசியல் மீடியாவை எந்த அமைப்பு அதிகபட்சமாக பயன்படுத்தி வருகின்றதோ அந்த அமைப்பு தான் இப்படிப்பட்ட கருத்தாக்கத்தை வெளி கொண்டு வந்திருக்கிறது என்று அதாவது இந்த இறுக்கமான ஆடை அணிந்தவர்கள் தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் என்பது ஒரு திட்டமிட்டு அல்லது திட்டமிடாமலே ஒரு பொது புத்தியில ஏற்றப்படுகிறது. நண்பர் மட்டுமல்ல, பல பேர் விடாம இது பேசுறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அப்படி ஏதேனும் ஆய்வு பண்ணி ஏதேனும் முடிவு இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கய்யா. அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. அப்படி எந்த விதமான ஆய்வு நடத்தப்பட்டு அப்படி சொல்லப்படல. சகோதரி அதான் சொன்னாங்க. உதாரணங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒரு 6 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு வரைக்கும் நடந்திருக்குது. சாதாரண கிராமப்புறத்து பெண்கள், மலைவாழ் பெண்கள், அவங்க இந்த நாகரிக உடையே பார்க்காதவங்க, அவங்க எல்லாம் பாலியல் துன்பத்துக்கு ஆளாயிருக்கு. என்ன ஆபத்து இருக்குன்னா, நீ இப்படி ட்ரெஸ் போறதுனாலதான் இவன் இப்படி நடந்துக்கிறான், ஆகவே அவன் மேல தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு என்று பாதிக்கப்பட்ட பெண்களை தயவு செய்து குற்றவாளிகளாக நிறுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்றேன். ஒண்ணு இந்த கருத்தியலே இப்போது நீங்க நடத்தின இந்த முடிவே அநேகமாக இதுல வாக்களிச்சவங்க பெரும்பாலும் ஆண்களாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க தயவு செய்து இல்ல முடிச்சிடறேன், நீங்க பேசும்போது நான் தலையில்லை. இதுல ஆண்கள் எவ்வளவு பெண்கள் என்பது இதை ஆய்வுக்காக சொல்ல நல்லதா இருக்கும். இந்த ஆண்கள் மத்தியிலேயே அல்லது பொதுவாகவே இந்த ஆணாதிக்க சிந்தனை என்பது எவ்வளவு வேரூண்டி இருக்கு, சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு வேலை நிறைய இருக்கிறது என்பதுதான் இந்த முடிவு கூட காட்டுகிறது. அப்படித்தான் நம்ம ஒரு வாக்கியம் சார். யதார்த்தம் இன்றைக்கு தேதியில நம்முடைய நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி 6 வயது குழந்தையோ 60 வயது முதிய பெண்மணியோ பாதுகாப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அந்த பாதுகாப்பு எப்படி தர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க.
அவங்கவுங்க பாணியில சொல்றாங்க. அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு வந்து என்னன்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய அனுபவ ரீதியாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஆண்களுக்கு வந்து என்னன்னா பெண்களுடைய மேன்மையை பற்றியும் அதை பற்றி அதை பதிய வைக்கணும். அது கலாச்சாரத்தின் கூறாக அவர்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டால்தான் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதனால் இந்த விஷயத்துல வந்து பெண்களை பார்க்கிறதை விட ஆண்களுடைய மனதில வந்து என்னன்னா சிறு வயதிலிருந்தே அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம வந்து விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பையும் செஞ்சுட்டு கோயிலுக்கு போய் மொட்டை போடுற மாதிரி பேசுறதெல்லாம் பேசிட்டு கடைசியில ஒரு இறுதி செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் வந்து நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.